வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 8/6/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை நீங்கள் தடவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போய் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ இன்டெப்த்தாக இந்த கான்செப்டை பற்றி போட்டிருப்போம். அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க இந்த ஜூன் மாதத்து பிளேலிஸ்ட்டில் போய் ஜூன் மாதத்தில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஏப்ரல்லேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் செஞ்சு இப்போ தான் ஒரு அதாவது மாற்றவே முடியாத அளவுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இது தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அந்த ஜூன்லேருந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். ஏப்ரல்லையுமே நமக்கு 20 ட்ரேடிங் டேயில் 19 ட்ரேடிங் டே டார்கெட்டு ஹிட்டு, மேலே 19 ட்ரேடிங் டேயில் 16 ட்ரேடிங் டே டார்கெட்டு ஹிட்டு. பட் சில கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி அந்த லோவையும் ஹையையும் மார்க் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட கண்டிஷன். 9:30 வரைக்கும் எந்த ட்ரேடுமே கிடையாது. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலாக இருக்குது. சரிங்களா? க்ரீன்னாவே நமக்கு புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 23,050 கால் அண்டு புட் எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இதில் நம்ம 6 லைன் மார்க் பண்ணுவோம் எப்போதுமே. அதுக்கு தான் நான் அந்த வீடியோ பார்த்துருங்கன்னு சொன்னேன். திரும்ப நான் ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் ப்ரைஸு. ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவரேஜ் ப்ரைஸ், கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதெல்லாம் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 9:15க்கு முன்னாடி எல்லா டேட்டாவுமே பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுங்கிறது கால் ப்ரீமியம் ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. 1 கன்ஃபர்மேஷன், 2 கன்ஃபர்மேஷன், 3 கன்ஃபர்மேஷன், 4 கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. நம்ம 9:30க்கு தான் என்ட்ரிக்கு போக சொல்லியிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 9:30ல் இங்கே ஒரு 190 கிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? 190ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம 2:30 எப்போ எக்ஸாக்டாக 10 o'clock, எக்ஸாக்டாக 10 o'clockக்கு முன்னாடியே நமக்கு ட்ரேடு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் படி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் 190ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 230, 40 பாயிண்ட்டு நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு 190ல் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் அதாவது மதியம் ஒரு 2 மணி வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாக புல்லிஸாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் பழைய வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்டு சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 180. சரிங்களா? 180யை தொட்டுட்டு இங்கே போய் எங்கே தொட்டிருக்கு? 280. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 190ல் என்ட்ரி எடுத்துட்டு, ஓகேவா, 180ல் எடுக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். ஓகேங்களா? அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பிடிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பிடிக்கலாம். 190ல் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போனோன்னையும் உங்களோட ட்ரையல் எஸ்எலை மட்டும் நீங்கள் நவுத்திருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 10 o'clockக்கு மேலே 190க்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் அப்படிங்கிறதுனால சைடுவேஸ் போட்டு மார்க்கெட் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280. சரிங்களா? நம்ம சிஸ்டமேட்டிக்காக இப்போ ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்டு டார்கெட்டு. ட்ரேடோடு முடிச்சுக்கலாம். வந்த ப்ராஃபிட்டில் வேணால் நமக்கு ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் இன்றைக்கி நமக்கு 2 தடவை, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, 2 தடவை கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இவனோட ஆப்பனண்ட்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்.
இங்கே பாருங்கள், இவனோட ஆப்பனண்ட்லேயும் நான் எத்தனை லைன் மார்க் பண்ணியிருக்கேன், 6 லைன். இவன் எங்கேயோ கிடக்குறான். 1 2 3 4 5 6. இவனோட லோக்கு மேலேயே இவனால் முட்ட முடியல. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து புட்டு சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். இதுதான் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மார்க்கெட்டு ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த கான்செப்டை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த குரூப்பில் எந்த கால்ஸோ டிப்ஸோ கொடுக்கப்பட மாட்டாதுங்கிறத நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். முழுக்க வந்து இது எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். பட் நம்ம அதை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் என்ட்ரி எடுக்கிறோம், எதனால் என்ட்ரி எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எவ்வளோ டார்கெட்டு, இதெல்லாம் திங்க் பண்ணி என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒன்று டார்கெட் அடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அல்லது ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிஎன்எல்லை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா க்ரீனில் போகிறப்போ உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், ரெட்டில் போகிறவும் பதட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிஎன்எல்லை செக் பண்ணாதீங்க. சார்ட்டை ஓப்பன் பண்ணி சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.